வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். பரிசுத்தம் இல்லை. There is no holiness in the world. பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. There is a life without holiness. ஆதலால் மனிதனுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் வந்து கூட அவனால் செய்ய கொள்ள முடியவில்லை. That is why man's life is filled with struggles he cannot overcome. பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரேசுவையே உம்மை திக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரேசுவையே அலங்கார வாசலாலே சிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே தொழுதிட வந்து தொழுதிட வந்து தூயவரேசுவையே உம்மை ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரேசுவையே யார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தில் இருதயம் தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இருதத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே
ಬಂದು ತೋಯವರೇಸುವೆಯೇ வாசலாலே ரசிக்க வந்து நிற்கிறோ தெய்வ வேட்டி நன்மைகளாலே நேரம் மேட வந்திருக்கிறோ அரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தெய்வ வேட்டி நன்மையாலே நேரம் மேட வந்திருக்கிறோ செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமையே எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமை விருக்கிறோமே ஆராதிக்க வந்தோ சுக்குர வந்தோ ஏகோவ தேவனையே வித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தோயவரேசுவையே ஆராதிக்க வந்தோ சுக்குர வந்தோ ஏகோவ தேவனையே ಬಂದು ತೋಳುದಿಡ ಬಂದು தோயவரேசுவையே. இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வேத சத்தியங்கள் மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். Today what has been given to us is from Malachi chapter 3 verses 6. எடுத்தவர்கள் யாராவது ஒருவர் வாசியுங்கள். Can somebody take and read please? நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. For I am the Lord and I do not change. Therefore you are not consumed, O sons of Jacob. இங்கே வாசிக்கப்பட்ட வேத பகுதி மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். What do we read today? It is Malachi chapter 3 verse 6. நான் கர்த்தர், I am the Lord. நான் கர்த்தர், I am the Lord. நான் மாறாதவர். I do not change. யாக்கோபின் புத்திரரே, You sons of Jacob, நீங்கள் நிர்மூலமாகவில்லை. you are not being consumed. 3 காரியங்கள் அங்கு சொல்லப்படுகிறது. 3 things have been told there. நான் தான் கர்த்தர், I am the Lord. மாம்சமான யாவருக்கும் நானே தேவன். I am the Lord God of all creation. அவர்தான் இந்த உலகத்தின் தேவனாய் இருக்கிறார். He is the one who is a God who has created this நாம் world. கண்களிலே காண்கிற இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் காண்கிறது அவர்தான் படைத்தவர். He only created everything that we observe and see in as creation in this whole world. அந்த படைத்த தேவன், God who was created, எல்லாவற்றையும் மனிதனுக்காக படைத்தார். He created everything for the man. நாம் நினைக்கலாம் இந்த வாக்குத்தத்த வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டபடியால் இது நமக்கு அல்ல என்று சொல்லி. Maybe we can think because these promises have been told in the Old Testament, it doesn't belong to us. வேதம் சொல்லுகிறது, The Bible says like this, இயேசு கூறுகிறார், Jesus says like this, வானம் ஒழிந்து போகும், heaven shall go away, பூமி ஒழிந்து போகும், earth shall disappear, என் வார்த்தை ஒழிந்து போகாது. but my word shall not go. ஆதி ஆகமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் மனித குலத்திற்காக கொடுக்கப்பட்டது. From the book of Genesis until the book of Revelations, every promise that is given for the man. அதை மனிதன் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். Firstly, man should understand that. என் தேவன் எப்படிப்பட்டவர்? What kind of God is he? நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? The one whom I worship, who is he? நான் தொழுது கொள்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? One whom I worship, how is he? மனிதர் அல்ல அவர். He is not a man. மனிதர் அல்ல. He is not a man. மனிதர்கள் வாக்கு கொடுப்பார்கள். Oh, man can promise, வாக்கு மாறி விடுவார்கள். but they will change their promise. ஒருவேளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட
even if he thinks that he has to fulfill it. நிறைவேற்றுவதற்கு முன்பதாகவே மரித்து போய்விடுவார்கள். Even some people die before fulfilling that promise. எத்தனை நேரங்களில் அப்படி பார்த்து புலம்பி How இருக்கிறோம். many times have you have seen those ஐயோ things? இத்தனை நன்மைகள் எனக்கு செய்கிறேன் என்று சொன்னார்களே, Oh, they have said that so many good things they will do in our life. இப்படியாய் மரித்து போய்விட்டார்களே, Suddenly they have died. இப்ப நான் யாரிடத்திலே போவேன்? Now whom I should go for? இதுதான் மனிதனுடைய நிலைமை. This is the situation of the உலகம் man. பொல்லாங்கிலே நிறைந்திருக்கிறது, The whole world is full of hypocrisy. பாவத்திலே முழுகி இருக்கிறது. It is filled with sin. உலகத்திலே பரிசுத்தம் இல்லை, There is no holiness in the world. பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. There is a life without holiness. ஆதலால் மனிதனுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் வந்து கூட அவனால் ஜெயம் கொள்ள முடியவில்லை. That is why man's life is filled with struggles he cannot overcome. இன்று இந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனங்களே. My dear people of God who have come to worship the Lord in this place. ஒருவேளை நீ கிறிஸ்தவனாய் இருக்கலாம், Maybe you are a Christian. நீ கிறிஸ்து அல்லாதவனாய் கூட Maybe you are not a believer in Jesus. உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். But the Lord loves you. நம்மை கர்த்தர் நேசிக்கிறார். The Lord loves us. இந்த உலகத்தை கர்த்தர் நேசிக்கிறார். The Lord loves the world. அந்த கர்த்தரை That Lord. அறிந்து கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து இன்று பார்க்க போகிறோம். We are going to see a man who knows that Lord. ஒருவேளை Sometimes 2017 உங்களுக்கு நிறைவேற்ற முடியாத अनेक காரியங்கள் அப்படியே தேங்கி நிற்கலாம். maybe a lot of things which you could not complete in 2017. கடந்த வருடத்தில் எனக்கு வாக்கு பண்ணினாரே, Oh, last year he has promised me. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, He said, I shall never leave you, உன்னை கைவிடுவதில்லை என்று nor சொன்னாரே. forsake you. எத்தனையோ காரியங்களை கைவிடப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேனே. Maybe I have been a forsaken state in a lot of things. எனக்கு திருமணமாகி இன்னும் பிள்ளை பிறகவில்லையே. I got married, still I don't have a child. இந்த வருடமாவது நிறைவேறும் என்று எதிர்பார்த்தேனே. I thought at least in this year that will be fulfilled. எந்த எதிர்பார்ப்பும் கிடைக்கவில்லையே. Whatever I expected did not happen. இதோ படித்துவிட்டு வேலை செய்ய பிரயாசப்பட்டேன். No, I finished my studies, I wanted to work. வேலை கிடைக்கவில்லையே. I did not get my job. இப்படி பல போராட்டங்களோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். Maybe you have come here with a lot of struggles like this. நாம் ஆராதிக்கிற தேவன் But the Lord whom we worship, எப்படிப்பட்டவர் என்று சொல்லி what kind of person is he? வேதத்தை நன்றாய் ருசி பார்த்தவன், One who had tasted the word of the Lord. தேவனை ருசி பார்த்தவன். One who has tasted the Lord. அவன் சொல்லுகிறான், He says அந்த வார்த்தையை தான் that because of that இந்த word, வருடத்திலே in this new அந்த year, மனுஷனை கொண்டு that particular, using that நம்மை particular man, விசுவாசத்திலே ஊந்தி தள்ள போகிறது. that particular word is going to strengthen our faith. ஒருவேளை விசுவாசத்திலே நீ தளர்ந்து போயிருக்கலாம், Maybe because you have become weak in your faith. விசுவாசத்திலே விழுந்து போயிருக்கலாம், Maybe you have fallen down in your faith. ஐயோ இது எனக்கு கிடைக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். Maybe you thought that it cannot come to you. நடக்காத சூழ்நிலைகள் போல் உன் வாழ்க்கை இருக்கலாம். Maybe your life is in a situation it cannot be fulfilled. உண்மைதான். Yes, it may be true. ஆனால் இங்கு ஒரு மனுஷன் சொல்லுகிறான், But here man says, சங்கீதம் Psalms 138, Psalms 138 please. சங்கீதம் 138 Psalm 138 8வது வசனத்திலே in verse 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். The Lord will perfect that which concerns me. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will perfect and perform everything that concerns நீ me. ஆராதிக்கிற தேவன், The Lord whom you worship, நாம் ஆராதிக்கிற தேவன் the Lord whom I worship, உனக்கு for you, எல்லாவற்றையும் whatever you செய்து want, முடிப்பார் என்ற He will perfect and perform everything. நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கிறதா? Do you have that faith in your heart? இந்த வார்த்தையை கவனிங்கள். Look at this word of God. ஆடுக்கு பின்னால் சுற்றி கொண்டிருந்தவன், David was just roaming around. ஆடை மேய்த்துக் கொண்டிருந்தவன், He was shepherding sheep. அவன் ஒரு பெரிய படிப்பாளி அல்ல, He would not have much big education. பெரிய அறிவாளி அல்ல, He was not a wise person. பெரிய ஞானம் படைத்தவன் அல்ல, He was not a very wise guy. சாதாரண ஆடுகளை மேய்த்துக் He கொண்டிருந்தவன். was an ordinary person in looking after sheep. அவன் சொல்லுகிறான், He says, கர்த்தர் the Lord எனக்காக for me, யாவையும் செய்து முடிப்பார். He will perfect and perform everything. காரணம் என்ன? What is the reason? ஆடுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த தாவீதை One who was going behind the sheep, கர்த்தர் ராஜ சிம்மாசனத்திலே அமரச் செய்தார். because God put him in the throne. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவனுக்கு One who was
shepherding sheep. அரச சிம்மாசனம் கிடைத்தது. He got a throne of a king. தேசத்தை ஆளும்படி அவனுக்கு கரத்திலே கொடுத்தார். God gave in his hand a nation to rule. இது யாரால் முடியும்? Who can do this? தேவனால் மாத்திரம் தான் It முடியும். is only possible by the Lord. அதனால் தான் சொல்லுகிறார், That is why he நான் says, கர்த்தர், I am the Lord, நான் மாறாதவர். I do not change. யாக்கோப் என்னும் You sons of Jacob, புத்திரர்களே, you sons of Jacob, ஒன்றுக்கும் பயப்படாதே. don't fear. நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை. You will not be consumed. பிசாசு உங்களை கொண்டு பல திட்டங்களை வைத்திருக்கலாம். Satan may have a lot of plans for you. அந்த திட்டங்களை All the plans, கர்த்தர் நிர்மூலமாக்கி விடுவார். the Lord will destroy those plans. கர்த்தர் உனக்கு ஒரு வழியாய் பிசாசு கொண்டு வருவான் என்று சொன்னால், If Satan begins a problem in one way, பிசாசு உன்னை சேதப்படுத்த வேண்டும் என்று ஒரு வழி அவன் கொண்டு வருவான் என்று சொன்னால், he will come in, if he comes in one way to destroy you. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, நான் மாறாதவர். I shall not அவனை change. 7 வழியாய் நான் விரட்டி அடிப்பேன். I will chase him on 7 ways. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let us சொல்வோம். clap and give thanks to the Lord. கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் The இருக்கிறார். Lord is a person who will perfect and perform everything that concerns you. இந்த தாவீது எப்படிப்பட்டவன்? What kind of person that David is? சாதாரண ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன். He is a normal shepherd. ஆல்ரெடி சவுல் ராஜாவாய் இருக்கிறான். Saul is a king there. ஏற்கனவே சவுல் ராஜாவாய் இருக்கிறார். Saul is already the king there. அந்த சவுலை ராஜாவாக்கினவரும் அவர்தான், கர்த்தர் தான். It is Lord only who made Saul the king. அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான். Saul disobeyed the Lord. ஆதலால் அவனை தள்ளி But the Lord put Saul off. இப்பொழுது தாவீதை ராஜாவாக்குகிறார். Now he makes David the king. சாமுவேல் வழியா அவனை அபிஷேகித்து ஆசீர்வதித்து அவனை ராஜாவாக Through அபிஷேகம் செய்கிறார். Samuel, David is anointed, he is made the king. சற்று சிந்தித்து பாருங்கள். Just think about this. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். We have accepted the Lord. ஆண்டவரை ஆராதிக்கிறோம். We are worshipping the Lord. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். We are glorifying the Lord. இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனால் Because we have accepted the Lord. எனக்கு எந்த தீமையும் வரக்கூடாது என்று நினைக்கிறோம். Maybe sometime we think we should not get any problem. அப்படி நினைப்பதனால ஒரு தவறும் அல்ல. There's nothing wrong in thinking that way. தீமையே உன்னை ஒன்றும் பண்ணாது என்பதுதான் தவறு. That what this one, nothing will happen, you always think that may be wrong. காரணம் என்ன? What is the reason? நாம் இந்த உலகம் பொல்லாத உலகம். The world is an evil world. பாவம் நிறைந்திருக்கிற உலகம். It is filled with sin. பிசாசு வாழ்கிற உலகம். It is a world controlled by நாம் Satan. பரலோகத்தில் அல்ல, We are not living in heaven. பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in this earth. அது ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். You should not forget about this. ஆதலால் No. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நமக்கு One who has accepted the Lord, பிசாசு பல விதமான சோதனைகளை உன் வாழ்க்கையில அனுமதிக்கலாம். Satan will test you with a lot of testings in your life. உன் விசுவாசம் வளராதபடி உனக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். He will always teach you not to fall in faith. அந்த விசுவாசம் ஒழிந்து போகாதபடிதான் One who should not go destroying that faith. கர்த்தர் இந்த பூமியில் இருக்கும்போது தன் சீடனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். That is why the Lord told his disciple one particular word. இதோ சாத்தானானவன் Behold Satan, மேலிருந்து கீழே விழுந்தவன், he one who has fallen from up to down, உன்னை புடமிடும்படிக்கு, to sift you like உன்னை seed, சல்லடையிலே புடமிடும்படிக்கு to sift you like seed. என்னிடத்தில் அவன் உத்தரவு வாங்கிக் கொண்டான். He has asked permission. ஆனால் நானோ But I, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு so your faith should not be removed. உனக்காக, For you, நமக்காக, for us, இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்ட தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக one all people who have accepted Jesus as Lord. கர்த்தர் இன்றும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Even today, Lord is praying for us. நமக்காக இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தார். Yes, He came as a human being for us. மரித்தார், He died. அடக்கம் செய்யப்பட்டார், He was buried. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். On the 3rd day, He rose again. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் The one who was risen. பரலோகத்திலே வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். In the heaven, He is seated at the right hand of God. வேதம் சொல்லுகிறது, The Bible says like ரோமர் this. 8ஆம் அதிகாரம், John chapter 8. ரோமர் 8ஆம் Romans அதிகாரம், chapter 8. 34வது வசனம். Romans chapter 8:34, please. உன்னையும் என்னையும் ஆக்கினைக்குள் தீர்க்கிறவன் யார்? Who can condemn you and me? உன்னையும் என்னையும் ஆக்கினைக்குள் தீர்க்கிறவன் யார்? Who can condemn you and me? இயேசுவே மரித்தவர்,
Jesus is the one who died. இயேசுவே அடக்கம் செய்யப்பட்டவர். He is the one who has been buried. இயேசுவே உயிர்த்தெழுந்தவர். He is the one who has risen again. இயேசுவே பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிறவர். He is the one who seated at the right hand of இயேசுவே God. நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். Jesus is the one who prays for us. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Let us clap and give thanks to the Lord. நான் கர்த்தர், I am the Lord. நான் மாறாதவர். I do not change. யாக்கோபின் புத்திரரே, O you sons of நீங்கள் Jacob, நிர்மூலமாகுவதில்லை. you shall not be consumed. இந்த 2018 வருடத்திலே In this 2018 year, தேவைகள் எல்லாவற்றையும் நீ கணக்கிட்டு வைத்துக்கொள். now calculate all your needs. தாவீது சொன்னது போல, As David says, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். the Lord will perfect and perform everything that concerns me. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். The Lord shall perfect and perform everything that concerns me. இந்த வருடம் முழுவதுமாய் அறிக்கை செய்ய பிரயாசப்படு. You must try to confess this every day all throughout this year. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு என்ன நடந்தது? What happened to this David who was anointed? சாமுவேல் அபிஷேகம் செய்து விட்டான். Samuel has anointed him. இதோ இவன் கோலியாத்தை போய் முறியடித்து விட்டான். He went and killed Goliath. கோலியாத்தை நிர்மூலமாக்கி விட்டான். Goliath is destroyed. கோலியாத்துக்கு நிறைய ஆயுதங்கள் எல்லாம் இருந்தது. Goliath had a lot of weaponry. ஒரு சாதாரண கூழாங்கல்லிலே கோலியாத்தை நிர்மூலமாக்கி விட்டான். Just by a small sling stone he killed Goliath. நடந்தது என்ன? What happened afterwards? நடந்தது என்ன? What happened? பார்த்தவர்கள் எல்லாம் இப்போது தாவீதை புகழ ஆரம்பித்து விட்டார்கள். Everybody started praising David. இதோ சவுல் கொன்றது 1000, Saul has killed his thousands. தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி, David is 10,000. ஆதலால் எரிச்சலின் ஆவி சவுலுக்குள் நுழைந்தது. So the spirit of jealousy entered Saul. இப்போது சவுல் தாவீதை விரட்ட ஆரம்பிக்கின்றான். Now Saul started chasing David. தாவீதை விரட்ட ஆரம்பிக்கின்றான். He started chasing David. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், He was anointed. தேவனால் நேரடியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். He was anointed by the Lord directly. அவன் தேவனை தேடி வரவில்லை. He did not come to the Lord. தேவன் தன்னுடைய மகனாகிய சாமுவேலை அனுப்பி அவனை அபிஷேகம் செய்தார். The Lord sent his servant Samuel and anointed David. நாம் தேவனை தேடவில்லை. We have not looked after God, தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை தேடி வந்தார். but the Lord comes searching for us. நம்மை தேடி வந்தார். He came in search for us. நம்மை தேடி வந்தார். He came in search for us. அந்த தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். That God has given his own life for us. அந்த தேவன் உன்னை நிர்மூலமாக்க விடுவதில்லை. He will not allow you to be destroyed. தாவீதை கொல்லும்படிக்கு Because to destroy சவுல் David, எத்தனையோ பிரயாசப்பட்டார். Saul tried many ways. எத்தனையோ முயற்சிகளை எடுத்தார். He tried many things. கடைசியில சவுல் தான் தோற்று போனார். After all, Saul failed. தாவீது தோற்று போகவே இல்லை. David never failed. தாவீது தோற்று போகவே இல்லை. David never failed. காரணம் என்ன? Why? அவனுக்கு நன்றாகவே தெரியும், He knows this very clearly. கர்த்தர் The Lord எனக்காக shall perfect. யாவற்றையும் செய்து முடிப்பார். He shall perfect and perform everything that concerns me. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். The Lord shall perfect and perform everything that இந்த concerns me. விசுவாசத்திலே வளர ஆரம்பியுங்கள். Try to grow in your faith like this. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே In your own life, the Lord, என்ன எதிர்பார்க்கிறீர்களோ, whatever that you are expecting, என்ன எதிர்பார்க்கிறாயோ, whatever you are expecting, நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். the Lord shall bless this soul. நான் கர்த்தர், I am the Lord. நான் கர்த்தர், I am the Lord. நான் மாறாதவர். I do not change. யாக்கோபின் புத்திரரே, O you sons of நீங்கள் Jacob, நிர்மூலமாவதில்லை. you will not be நான் consumed. கர்த்தர், I am the Lord. நான் மாறாதவர். I shall not change. அந்த மாறாத கர்த்தர் சொல்லுகிறார், That the Lord who do not change says like this. வாழ்க்கையில என்ன போராட்டங்கள், What are your struggles in your life? பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்கிறீர்களா? What kind of state you are living in your life? பாவத்திலே முழுகி நான் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று கதறுகிறாயா? You are filled in sin that you are not able to come out of this. அல்லது குடும்பத்திலே உழைத்து சம்பாதித்து கடனே கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? You are just working and working, but you are giving everything to the loans. எனக்கு எந்த விதமான தீய பழக்கம் இல்லை, I don't have any wrong habit, ஆனாலும் என் சரீரத்தில் வியாதி வந்திருக்கிறது. but there is still disease in my ஏன் body. இந்த வியாதி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? Are you crying, why such sickness for me? கலங்காதே,
Don't worry. திகையாதே, Don't fear. கவலைப்படாதே. Never worry. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says this way. நான் கர்த்தர், I am the Lord. நான் மாறாதவர். I shall not நான் change. சொல்லுகிறேன், I am telling you. உன்னுடைய வியாதி போக வேண்டும் என்று சொன்னால், If you want that your disease to go, நான் உனக்காக why I have done this for you? கல்வாரி சிலுவையிலே On the cross, இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். I have shed my tears. என்னுடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். By my wounds you have been என்னுடைய healed. தழும்புகளால் By my குணமாகிறீர்கள். stripes you have been healed. நான் I am. என் வசனத்தை அனுப்பி I will send my உன்னை word குணமாக்குவேன். and I will heal you. உன் அக்கிரமங்களை மன்னிப்பேன். I will forgive your உன் trespasses. பாவங்களை மன்னிப்பேன். I will forgive your உன் sins. நோய்களை குணமாக்குவேன். I will heal your diseases. குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை நீக்குவேன். I will take away all curses from your family. எந்த பாதாளத்தின் வல்லமைகளை உன்னை மேற்கொள்ள முடியாது. No evil power shall overcome you. இதை நீ விசுவாசிக்க ஆரம்பிப்பாய் என்று Once சொன்னார். you start believing this, கர்த்தர் the Lord இந்த வருடத்திலே in this year உனக்காக for you, எல்லாவற்றையும் He will do செய்து everything. முடிப்பார். He will perfect and perform everything that concerns you. Let's clap for the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். The Lord will perfect and perform everything that concerns you. யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே In the life of Job, பிசாசு Satan, கங்கனை கட்டினான். he started planning. இந்த யோபுவை எப்படியாவது நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி, I should destroy this Job somehow. யோபுவை எப்படியாவது நிர்மூலமாக்க வேண்டும் I என்று should சொல்லி, destroy Job somehow. அவன் உத்தமனும் He is just தேவனுக்கு பயந்தவனும் because his fear of the Lord. மார்க்கனும் He was always good. விலகி He'll always be தேவனை right. ஆராதிக்கிற ஒரு உண்மை உள்ள மனுஷனாய் இருந்தான். He was always worshipping the Lord as true and கர்த்தர் அவனை faithful. ஆசீர்வதித்து The வைத்திருந்தார். Lord blessed him abundantly. அவருடைய குடும்பத்தை வேலெடுத்து பாதுகாத்து வைத்திருந்தார். He put a surrounding of fire around him and protected him. அவருடைய ஆசீர்வாதத்திலே பாதுகாப்பு இருந்தது. He was blessed and he was protected. ஆனால் சாத்தானோ But Satan, அவன் நன்றாய் இருப்பது because he was living late, அவனுக்கு பிடிக்கவில்லை. he did not like that. எப்படி ஏதேன் தோட்டத்திலே If in Eden's garden, மனித குலத்தை வீழ்ச்சி செய்தானோ, how he redeemed the whole world. அதே போல In the same way, யோபு வாழ்ந்து கொண்டிருப்பது the way Job was living, அவனுக்கு பிடிக்கவே இல்லை. he did not like that. அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்க செய்தான் சாத்தான். Satan made Job lose everything. சாத்தான் உன்னையும் என்னையும் நம்முடைய குடும்பங்களை அழிக்க ஒரு திட்டம் போடுவான். Satan will plan something to ஆனால் destroy you and your family. ஆனால் But அவருடைய திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாகிவிடும். the Lord will crush his plans. யோபின் புத்தகம் In the book of Job, 42ஆம் அதிகாரம் 42nd verse, 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 42nd verse, 42nd chapter, 2nd verse. தேவரீர் தேவரீர் The Lord, தேவரீர் the Lord, சகலத்தையும் all things, all things, செய்ய நீ வல்லவர். it is possible for you to do. செய்ய நீ வல்லவர். It is possible for you to விசுவாச do. வார்த்தையை அறிவிக்க செய்தான் யோபு. Job made a faithful confession. எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலே He was in a state he lost everything. மனைவியால் தள்ளப்பட்டவன், He was forsaken by his wife. சமுதாயத்திலே தள்ளப்பட்டவன், He was forsaken by the society. நண்பர்களால் பரிகாசம் செய்யப்பட்டவன், He was teased by his own friends. யாரும் அவனை மதிக்காத நிலைமையிலே Nobody respected him. தள்ளப்பட்ட ஒரு நிலைமையிலே He was forsaken state. அவன் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், But he looked at the Lord and said, தேவரீர், Lord, தேவரீர், Lord, நீ செய்ய நினைத்தது whatever you think you have to do, தடைப்படாது. it will never be withheld. Lord, நடந்தது என்ன? what happened? என்ன நடந்தது? What happened? பிசாசு அத்தனை சொத்துக்களையும் அழித்தான். The Satan destroyed all his riches. தேவனோ But the Lord, இரட்டத்தனையை ஆசீர்வதித்தார். He blessed him a double portion to him. இரட்டத்தனையை ஆசீர்வதித்தார். He blessed a double portion to கரங்களை him. தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Let us shout hallelujah. நடந்தது என்ன தெரியுங்களா? You know what happened? எப்படியாவது யோபை சாகடிக்க வேண்டும் என்று நினைத்தான். He thought somehow I should kill Job. அவருடைய பிள்ளைகளை சாகடித்தான்.
but he destroyed his அவருடைய children, சொத்துக்களை தீயினால் நாசப்படுத்தினான். he destroyed his riches, அவருடைய மிருகங்களை எல்லாம் ஓட்டிக்கொண்டு போகும்படி செய்தான். all he things he made that everything was gone away. எல்லாவற்றையும் இரட்டத்தனியாய் கொடுத்தார். The Lord returned everything back to him double portion. இழந்து போன அதே 10 பிள்ளைகள் மீண்டுமாய் பிறக்கச் செய்தார். In the same 10 children, whatever he lost, again it came back. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவன் வாழ்ந்த தேசத்திலே in the place where he lived, அந்த பெண்களைப் போல சௌந்தரியமுள்ள பிள்ளைகள் யாரும் இல்லை என்று சொல்லி there were no children who were much beautiful than Job's children. சமுதாயத்திலே தள்ளப்பட்டவன், In the society you have been forsaken, நண்பர்களால் பரிகாசம் he செய்யப்பட்டவன், was teased by his own friends, மனைவியால் ஜீவனை விடு என்று சொல்லப்பட்டவன், he was told by his own wife that he should leave his life. அதே மனைவியிடத்திலே In the same wife, மீண்டும் 10 பிள்ளை பெற்றெடுத்தான். he got 10 children கரங்களை more. தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let சொல்லுவோம். us clap and give God the glory. அதோடு மாத்திரமல்ல, Not only that, நான் கர்த்தர், I am the Lord, நான் மாறாதவர். I do not change. யாக்கோபின் புத்திரரே, You sons of நீங்கள் Jacob, நிர்மூலமாவதில்லை. you will not be consumed. பிசாசு உங்களை நிர்மூலமாக்க முடியாது. There is no way Satan can destroy you. உனக்காக, For you, எனக்காக, for me, நமக்காக, for us, இந்த உலக ஜனங்களுக்காக, for the people in the world, உலகத்திலே மனுஷன் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஜனங்களுக்காக, for everyone who calls himself as a man in this world, கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். the Lord Jesus has given his life on the cross. மரணமே, The day of death, மரணமே, oh death, உன் கூர் எங்கே? where is your sting? பாதாளமே, Oh hell, உன் வல்லமை எங்கே? where is your power? நிர்மூலமாக்கினார். The Lord destroyed them. பிசாசின் ஆதிக்கங்களை நிர்மூலமாக்கினார். He destroyed the power of அந்த Satan. கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, Oh, you children of God who worship such a Lord. உன்னத தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, Oh, children who worship such God. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுளை ஆராதிக்கிற தேவ ஜனங்களே, Oh, children who worship Lord who created heaven and earth. உன்னை எந்த தீய சக்தியும் சேதப்படுத்த முடியாது. No evil power can touch you. எந்த மாந்திரிகம் உன்னை சேதப்படுத்த முடியாது. No mantra can touch you. எந்த செய்வனை உன்னை சேதப்படுத்த No முடியாது. witchcraft can touch you. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, நான் கர்த்தர், I am the Lord. நான் மாறாதவர். I shall not change. யாக்கோபேனும் சிறுபுச்சே, Oh, you sons of Jacob, பயப்படாதே, never, never நீ fear. நிர்மூலமாவதில்லை. You shall not change. உன்னுடைய திட்டங்கள் என்ன? What are your plans? உலகத்தில் என்னென்ன திட்டங்கள் What வைத்திருக்கிறார்? are the plans you have? ஒருவேளை உன்னுடைய நிலங்களை யாராவது பறித்து கொண்டு இருக்கிறார்களா? Oh, is your lands are being taken away by somebody? கோர்ட்டும் வீடுமா இருக்கிறீர்களா? Are you going for court and come back? கவலைப்படாதீர்கள். Never fear. தாவீது சொந்தமாக சொல்லுங்கள், Just say as David said, கர்த்தர், the Lord, கர்த்தர் the Lord, எனக்காக he will perfect, யாவற்றையும் செய்து முடிப்பார். perform everything that concerns எனக்காக me. He will அந்த perfect. வழக்கறிஞரிடத்திலே, For me, அந்த நியாயாதிபதியிடத்திலே to the judge, அவர் பேசுகிறவராய் he இருக்கிறார். will talk to them. இந்த உலக மனிதர்கள் In this world, அதற்காக people, பல பணங்களை உன்னுடைய இடத்திலிருந்து பறிக்கலாம். maybe they have taken money away from you. அது அவர்களுடைய தொழில். That is their அது work. தவறு சொல்லக்கூடாது. You cannot say that is wrong. ஆனால் But தேவன் Lord, அவருக்கென்று for ஒரு people, நீதி இருக்கிறது, there is a justice நியாயம் for இருக்கிறது. there is justice in this நியாயமான world. முறையிலே In the way that இந்த justice is, நிலத்தையோ maybe if somebody has உங்கள் taken, பொருளையோ maybe your things, யாராவது அபகரித்திருந்தால் if somebody has taken away your things, இடத்திலே in the 20th, 18th year, அவர்களை மீட்டு கொடுக்க போகிறார். the Lord will redeem them back to you. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Let us clap and give God the glory. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். The Lord will perfect and perform everything that concerns me. திருமணமாகி Allah, after marriage, பிள்ளை இல்லாமல் இருக்கிறீர்களோ, maybe you are not without children. உங்கள் கர்ப்பத்தின் மேல் உங்கள் கரங்களை வைத்து உங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். You put your hand on your womb and ask the Lord. நீர் சொல்லி இருக்கிறீர் தகப்பனே, You said, Lord, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். you have promised us, உன் அப்பத்தையும் I will buy you bread, உன் தண்ணீரையும் your water, நான் I ஆசீர்வதிப்பேன். will bless you, உன்னில் இருக்கிற வியாதியை விலக்குவேன். I will take away disease from you. தேசத்திலே மலடு இருப்பதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. There is no barren in the whole land. ஆண்டவரே, என்னை பார்க்கிறவர்களாம் மலடு என்று சொல்லுகிறார்கள். Lord, everyone is saying that I am மலடு only என்ற a child. வார்த்தை இல்லாதபடிக்கு Lord, there is the way that there is no word called barren. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. Lord, bless the fruit of the womb. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. Bless the fruit of the womb. நீங்க சொல்லி பாருங்க. Yes, say like this. Lord, கர்த்தர் the Lord, எனக்காக he will perform கர்ப்பத்தை
For he will bless the womb. ஆசீர்வதிப்பார். He will bless the womb. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let us சொல்லுவோம். clap and give God the glory. அடுத்த வருடத்திலே In the next year, இந்த இடத்துல வந்து you will come here. நீங்களே சாட்சி சொல்லுவீர்கள். You will witness. கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தின் கனியை The ஆசீர்வதிப்பார். Lord will bless the fruit of your womb. கவலைப்படாதே. Never worry. நான் கர்த்தர். I am the Lord. நான் மாறாதவர். I do not change. நான் கர்த்தர். I am the Lord. நான் மாறாதவர். I do not change. நான் உனக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் Whatever things I have planned to do, கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து I வைத்திருக்கிறேன். finished everything on the cross. பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. It is our responsibility to receive it. ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம் கண் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. All the blessings have been kept before us. ஆசீர்வாதங்கள் நம் கண் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. All the blessings have been kept before us. விசுவாசித்து சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். You must believe and receive it in faith. விசுவாசித்து சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். You must believe and inherit those things. ஒருவேளை Maybe வியாதிப்பட்டு இருக்கிறீர்களா? you are with sickness. வேதம் சொல்லுகிறது. The Bible says, அதே யாத்ராகமம் 23, 25, 26 வசனங்கள். Exodus 23, 24, 25. உன் அப்பத்தையும் I will blow you. உன் தண்ணீரையும் I will bless your bread and wine. ஆசீர்வதிப்பேன். I will bless your bread and water. இருக்கிற வியாதியை விலக்குவேன். I will take away sicknesses away from you. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். I will fulfill all the days of your life. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். I will fulfill your days of your life. வியாதியை குறித்து பயப்படாதே. Never fear about anything. வியாதியை குறித்து பயப்படாதே. Never fear about sickness. வியாதியை கண்டு கலங்காதே. Don't worry about sickness. யாரோ என்னமோ சொல்லிவிட்டார் என்று கலங்காதே. Don't say that somebody has said something. தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். But your Lord God is alive today. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். He is the God who is alive. சர்வ லோகத்தையும் உண்டாக்கினவர். He is the one who created the whole mankind. சர்வ சிருஷ்டியையும் படைத்தவர். He is the one who created all the mankind. அவர் ஜீவிக்கிற தேவன். He lives. அவர் ஜீவிக்கிற He தேவன். lives. அவர் ஜீவிக்கிற He தேவன். lives. உனக்காக, For you. எனக்காக, For us. நமக்காக For all of us. எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். He has perfected everything for us. ஆதலால் மரணத்தை குறித்து பயப்படாதீர்கள். So never worry about death. வியாதி குறித்து பயப்படாதீர்கள். Never fear about sickness. இந்த மரணம் யார் வழியாய் வருகிறது? By whom this death is coming? எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள்? What everyone thinks. ஒரு சில வியாதிகள் வந்து மரித்து போவார்கள் என்று சொன்னால் Somebody says if somebody falls about sickness and dies, யோபு பக்தன் சொன்னது போல சொல்லிவிடுகிறார்கள். like Job says, they say, யோபு பக்தன் Job, தேவனை தூஷிக்க கூடாது என்று தன் திருவாய் மலர்ந்து சொன்னான். because he didn't want to put the blame into the Lord, he said, கர்த்தர் கொடுத்தார், the Lord gave, கர்த்தர் எடுத்தார். the Lord takes away. உண்மை அது அல்ல. But that is not the truth. கர்த்தர் கொடுத்தது உண்மை. The Lord gave, it is true. கர்த்தர் கொடுத்தது உண்மை. The Lord gave, it is true. எடுத்தது உண்மை அல்ல. But it is not true that he has taken away. எடுத்தது பிசாசு. It's a Satan who has taken this இதை away. நான் எப்படி புரிந்து கொள்வது? How can we say this? ஆதியாகமத்திலே In the book of முதல் Genesis, அதிகாரத்திலே in the first verse, 26, 27 வசனங்களை நீங்க வாசிப்பீர்கள் 26, 27 verse, can you read please? சராசரங்களை உண்டாக்கினவர் God who created all things, எல்லாவற்றையும் உண்டாக்கி everything he finished, மனிதனுடைய கரத்திலே கொடுத்தார். he gave it to the man's hand. இவைகள் எல்லாம் ஆண்டு கொள்ளுங்க என்று சொல்லி He said, rule everything, எல்லாவற்றையும் everything, மிருக ஜீவன்கள், all animals, பறவைகள், birds, இந்த உலகம் முழுவதுமாய் the whole of the world. நீதா ராஜா என்று ஆண்டு கொள் என்று சொல்லி You are the king, rule it. ஆனால் என்ன நடந்தது? You know what happened? தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனபடியால், Because he was disobedient to the word of the Lord, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனபடியால் because he was disobedient to the word of the Lord, மகிமை அவன் இழந்து போனான். a man lost God's glory. கர்த்தர் அங்க ஆதாமுக்கு கொடுத்தது உண்மை. It is true that God gave, அதை ஏமாற்றி பிடுங்கினது சாத்தான் தான். but Satan cheated him and took it away. ஆதலால் தான் மனித குலம் விழுந்து போனது. That is why mankind fell away. ஆதலால் தான் மனித குலம் விழுந்து போனது. That is why mankind fell away. அதே போல தானே In the same way, யோபுவையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். God blessed Job. அவன் வீட்டை சுற்றி வேல் எடுத்து காத்து வைத்திருந்தார். He put a covering of the whole household. He was protecting him. பிசாசுக்கு தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் இருப்பது பிடிப்பதில்லை. Satan does not like children of God living in a good way. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய உறவிலே இருக்க கூடாது என்று பிளக்கக்கூடியவன் தான் பிசாசு. It is Satan who lives to destroy happiness of children of God. ஏதேன் தோட்டத்திலேயே In the Garden of Eden, முதல் குடும்பத்தை கெடுத்தவன் பிசாசு. he spoiled the first family. இன்றைக்கும்
Even today, தேவனுடைய பிள்ளைகள் the children of God, ஒன்றாய் இருக்க கூடாது என்று சொல்லி because he doesn't want them to be happy, பல வியாதிகளையும் he sends a lot of மரணத்தையும் diseases, he sends death, கொண்டு வருகிறவன் he comes, brings it. பிசாசு. It is only Satan. நினைத்துக் கொள்ளாதீர்கள் Don't think இந்த வியாதி தேவன் கொடுத்தார், this particular sickness was given by இந்த God. வியாதி தேவன் கொடுத்தார் என்று. Don't think that God has given the ஒருபோதும் sickness. தேவன் மேல் குற்றம் சாட்டாதிருப்பீர்கள். Never blame God for anything. தேவன் God, இந்த வேதத்திலே in his Bible, எல்லாவற்றையும் உண்டாக்கி he made everything. எல்லாவற்றையும் உண்டாக்கி He made everything. ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். In Genesis chapter first up to 31st verse, read. ஆறாவது நாளிலே மனுஷனை சிருஷ்டித்தார். In the 6th day he made the man. அந்த 6 நாட்களும் On 6 days சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் மனிதனுக்காகத்தான். everything was made for man. அவன் அனுபவிக்க வேண்டும் என்று அவனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. He must says because man must enjoy these things. அந்த முதல் அதிகாரத்திலே But the first chapter, 7 இடங்களிலே in the 7 places, படைத்ததெல்லாம் all things were created. நல்லது 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 என்று கண்டார். He always saw it was good. 7வது முறையாக In the 7th man இது time, மிகவும் நன்றாய் இருக்கிறது என்றார். said it is perfectly good. எதற்காக? Why? மனிதனுக்காக. For man. எதற்காக? For whom? தன் சாயலாய் மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். Because he made man in his own image. மற்ற படைப்புகள் எல்லாம் தேவனை போல அல்ல. All the other creation is not like God. மற்ற எந்த படைப்பும் தேவனை போல அல்ல. No other creation was created like God. தேவனை போல ஒரு சிருஷ்டிப்பு உண்டு என்று சொன்னால் If there is a creation was made like God, அது மனிதன் தான். it is only man. ஆதலால் தான் That is why அதை அப்படியே வர்ணித்து வர்ணித்து அவருடைய எண்ணத்தில் இருந்தபடி சிருஷ்டித்து அவனுக்கு கொடுத்தார். that is why he made man in his own image and gave it to him. இவ்வளவு நல்லது 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 என்று கண்டு He observed everything was good. மனிதனுடைய கரத்தில் கொடுத்தவர் He gave in the person's hands. மனிதனிடத்தில் அவர் பறிக்கவே இல்லை. He never took it out of man's hand. இன்று வரைக்கும் பறிக்கவில்லை. Even today he never takes away. இன்று வரைக்கும் அதை பறிக்க அவர் தீர்மானம் எடுக்கவே இல்லை. He never decides to take away even now. ஆதாம் பாவம் செய்யும் பொழுது கூட, Even when Adam sinned, ஆதாம் பாவம் செய்யும் போது தேவனுக்கு நன்றாகவே தெரியும். he knows that Adam is going to sin. இந்த உலகத்திலே கேட்கிறார்கள், They ask in this world, ஏன் அந்த பழத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி. why should he create that particular உண்மைதான். Yes, true. அந்த பழத்தை உண்டாக்கினது உண்மைதான். It is true that he created that fruit. அந்த கனியை ஏதேன் தோட்டத்தில் வைத்தது உண்மைதான். It is true he kept that fruit in the Garden of Eden. கடவுளை God, மனுஷன் man, மதிக்கிறானா இல்லையா என்று சொல்லி பார்க்கும்படி வைத்தார். he wanted to examine whether man respects God or not. அந்த உரிமையும் அவனுக்கு கொடுத்தார். He also gave a right. அந்த உரிமையும் அவன் கரத்துல தான் கொடுத்தார். He gave that right to man's hand. இவைகள் எல்லாம் வச்சு நீ சாப்பிடலாம். You can eat anything. தோட்டத்தில் உள்ள அத்தனை கனிகளை நீ சாப்பிடலாம். You can eat any fruit in this Eden. ஆனால் இந்த ஒரு கனியை மாத்திரம், But this particular fruit, நன்மை தீமை அறியத்தக்க, it is there a fruit which teaches you to know what is good and bad. இதை புசிக்கும் நாளிலே The day that you eat of it, சாகவே சாவாய். you shall surely die. சாகவே சாவாய். You shall surely die. பாருங்கள், See, கர்த்தர் நல்லவர். the Lord is good. அவனுக்கு ஆதாமுக்கு நன்மையும் தெரியாது தீமையும் தெரியாது. Adam does not know good nor evil. நன்மை என்றும் தெரியாது தீமை ஒன்றும் தெரியாது. He does not know what is good and what is evil. ஆனால் இந்த கனியை சாப்பிடும் பொழுது, But when he started eating எது the நன்மை fruit, what is good, எது தீமை what is bad, நீ அறிந்து கொள்வாய். you will come to know. அதோடு மாத்திரமல்ல, Not only that, நீ செத்து போவாய். you will surely die. கர்த்தர் சொன்னார், The Lord said, அந்த உரிமையை அவனுக்கு கொடுத்தார். he gave that right. இன்றைக்கும் Even today, தேவன் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். even he expects from us the same thing. நான் கர்த்தர்,
I am the Lord. நான் மாறாதவர், I do not change. நான் மாறாதவர். I do not change. யாக்கோபின் புத்திரரே, O sons of Jacob, நீங்கள் நிர்மூலமாவதில்லை. you shall not be consumed. இந்த வார்த்தை விசுவாசிப்பது உண்மை என்று சொன்னார். If you are believing this word, என் கர்த்தர் மாறாதவர் என்று உண்மை என்று விசுவாசிப்பது உண்மை என்று சொன்னார். if you believe that your Lord do not change, இப்பொழுது உங்களுக்கு சம உரிமை உண்டு. even today that you have the dress of rights. இடத்துல ஒரு பெண்மணி There is a lady in the Bible, 12 வருடங்களாக வியாதிப்பட்டு மருத்துவரால் செலவு செய்து சற்றாயிரம் குணமாகாமல் இருந்தார். for 12 years she was forsaken by all medicine and all doctors. 12 வருடங்களாய் For 12 years, தன் இடத்துல உண்டான எல்லாவற்றையும் மருத்துவத்துக்கு செலவு செய்தார். whatever she had, she spent with doctors. நடந்தது என்ன? What happened? அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். She heard about Jesus. முதலாவது கேள்விப்பட்டாள். She heard about Jesus. முதலாவது செவியிலே கேட்டாள். She heard in her own ear. இதயத்திலே விசுவாசித்தாள். She believed. தன் செயல்களிலே காட்டினாள். Then she started showing it in her action. என்ன தீர்மானம் எடுத்தாள்? What decisions? ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டாள். She heard from some man. இருக்கிற இடத்துல இயேசுவை இன்னும் பார்க்கவில்லை. Jesus did not come where she was unseen, இருக்கிற இடத்துல ஒரு தீர்மானத்தை எடுத்தால், but she decided something. இதோ நான் போவேன், I will go. என் இயேசுவை பார்ப்பேன், I will see Jesus. அவரிடத்தில் நான் மன்றாட மாட்டேன், I will not seek him. அவருடைய ஆடை மாத்திரம் நான் தொடுவேன், I will just touch his நான் garment. சுகத்தை பெற்றுக் I கொள்வேன். will receive healing. ஓடி வந்தார். She ran. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். Thousands of people were holding on to Jesus. இயேசுவை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். They were near Jesus. இயேசுவை தொட்டு They கொண்டிருக்கிறார்கள். were touching Jesus. இயேசுவை தொட்டு They கொண்டிருக்கிறார்கள். were touching Jesus. அவைகள் மத்தியிலே In the midst of this, சேர்ந்து ஓடி வந்தவள் she came running. தன் விசுவாசத்தின்படி ஆடையை தொட்டாள். By her faith, she touched the garment of Jesus. The glory of the Lord was revealed. புறப்பட்டது. Glory of the Lord was revealed. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let us சொல்லுவோம். clap and give God the glory. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Let us clap and give God the glory. நடந்தது என்ன? What happened? 12 வருடங்களாய் 12 years பாடுகள் மத்தியிலே in out of struggle. இரத்த போக்கு வியாதியால் பாதிக்கப்பட்ட அந்த மகளுக்கு She was in the flow of blood in her life. கர்த்தரிடத்தில் இந்த அற்புதம் புறப்பட்டது. The miracle went away from the Lord towards her. அந்த நிமிஷத்திலே அவர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். In the same minute she received from the Lord. அற்புதம் நடக்க வேண்டுமா? Do you want to hear a miracle? வந்தவண்ணமாக போக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து வந்திருக்கிறாயா? Or do you have a decision that the same way you came you want to go? நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். I have come here இன்றைக்கு today எனக்கு and for me அற்புதம் நடக்கும். there will be a miracle for me. இயேசுவை சுகப்படுத்த போகிறார். Jesus is going to heal me. வியாதியோடு வந்திருக்கிற சகோதரனே, Watch a brother who has come with sickness. வியாதியோடு வந்திருக்கிற சகோதரியே, Sister who has come with a sickness. கர்த்தரை விசுவாசி. Believe in the Lord. அவர்தான் உன் நோய்களை சுமந்து கொண்டார். He is the one who has borne your sicknesses. அவர்தான் உன் பாவங்களை சுமந்து கொண்டார். He has borne your sins. அவர்தான் உன் நோய்களை He குணமாக்குகிறவர். is the one who heals your diseases. அவர் உனக்கு சுகத்தை கொடுப்பாராக. He let him heal you. Name of Jesus. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. வியாதிகள் உடலை விட்டு வெளியேறட்டும். Let all the sicknesses leave the body. இயேசு உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். Jesus heals you. அவரை விசுவாசி. Believe him. உன் வியாதிகள் உன்னை விட்டு போகும். Your disease will move away from you. நான் கர்த்தர். I am the Lord. நான் மாறாதவர். I shall not நான் change. கர்த்தர். I am the Lord. நான் மாறாதவர். I shall not change. என்னுடைய பிள்ளைகளே, My dear people of God, மாறுவதில்லை. he will not change. வேதம் சொல்லுகிறது. Bible says, கடைசியாக the last way, மத்தேயு 15 அதிகாரம் Matthew chapter 15, 28வது வசனம். 28th verse. அந்த இடத்துல முழுவதுமா நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். Just go and read total verse in your house. அந்த இடத்துல ஒரு புறஜாதி பெண் இயேசுவை தேடி வருகிறார். A person of another religion came to see Jesus. அவள் ஒரு யூத பெண் அல்ல. She was not Jewish girl. தேவனுடைய பிள்ளை அல்ல. She was not children of God. யூதர்கள் மத்தியிலே ஒரு பழக்கம் உண்டு. There is a habit amongst Jews. யூதர்கள் மாத்திரம் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களுக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு எண்ணங்கள். They believe that only Jews are children of God. மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் கேவலமாய் பார்ப்பார்கள். All other people they will look with certain eyes. அப்படிப்பட்ட நேரத்திலே The time ஒரு பெண்மணி a lady, இதே போல்தான் இயேசுவை தேடி வருகிறார். she came in search of Jesus. காரணம் என்ன? Why? தன் பிள்ளை பிசாசினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறார். His child had a deliverance problem. மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த தாயாருக்கு எப்படி இருக்கும்? Just think that when she observes other children, how she will feel. எந்த தாயாவது சந்தோஷமா இருப்பார்களா? Can any mother be happy? முடியவே முடியாது. Never. வேதனை.
Because problem, மற்ற பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது all other children are living happily. என் பிள்ளை பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கிறாளே, My child is bound by the devil. ஆதலால் இவரை குறித்து கேள்விப்பட்டவள் I have heard this Jesus. புறஜாதி என்று சொல்லப்படுகிற கானானிய பெண்மணி Maybe she is a woman of Canaan. இயேசுவை தேடி வருகிறார். She come in search of இயேசுவை Jesus. தேடி வருகிறார். She come in search of இயேசுவை Jesus. பார்த்து கூப்பிடுகிறார். She loudly saw இயேசு Jesus. மௌனமாய் போய் கொண்டிருக்கிறார். Jesus is going there. உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். She shouts and calls அவர் Jesus. மௌனமாய் இருக்கிறார். He is still silent. சீடர்கள் பார்த்து சொன்னார்கள், Everybody said to him, இயேசுவே Jesus, இவளுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பு. just say something and send her off. இயேசு சொன்னார், Jesus said to her, இதோ அவளுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. no, I cannot do anything for him. கானானிய பெண்மணிக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. No, I cannot do anything for her. என்ன சொல்லிவிட்டார்? What did he say? செய்ய முடியாது என்று சொன்னால், If he says I cannot do, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் வந்தேன், I come only for Israelites. புறஜாதிகளுக்கு அல்ல என்று சொன்னார். He said I would not come for anybody else. இப்படி கேட்ட உடனே எப்படி இருந்திருக்கு சற்று சிந்தித்து பாருங்கள். How that lady would have been thought. நானும் இதை புரிந்து கொள்ளாத காலத்திலே In the times where I have not இந்த understood, இயேசுவின் மேல் நானும் கோபமா தான் இருந்தேன். even I also did not go to this Jesus. ஆனால் உண்மை அதுவல்ல. That is not the reason. உண்மை என்னவென்று You know சொன்னால், what is the truth? அவள் எந்த அளவுக்கு விசுவாசமாய் வந்திருக்கிறாள் என்பதை தட்டி கொடுக்கும்படிக்கு To check what level is her faith, அவளை தட்டி எழுப்புகின்றார். he is raising her அவளை up. தட்டி எழுப்புகின்றார். He is raising her up. நான் இஸ்ரவேல் மக்களுக்காக தான் வந்திருக்கிறேன். I come in the midst of Israelites. உனக்கு நன்மை செய்ய முடியாது. I cannot do anything good for you. ஆதலால் பிள்ளைகள் சாப்பிடுவது So whatever is arranged for நாய்க்கு children கொடுக்க முடியாது. is not good for the dogs. யூதர்கள் மத்தியிலே புறஜாதிகளை பார்த்து நாய்களை பார்த்தார்கள். Because Jews looked at these Canaanites and said they are dogs. ஆனால் அந்த பெண்மணி தளர்ந்து போகவில்லை. But that lady never got discouraged. ஆமாண்டவரே, நீ சொல்வது உண்மைதான். Yes, it is true that you have told me. பிள்ளைகள் சிதறி போகிறது துண்டு இருக்கிறதே, But whatever is drops of this food அந்த from துண்டை children, கொடுத்தால் போதும். even with the crumbs that you give, it is அந்த more than enough. துண்டை கொடுங்க ஆண்டவரே என்று கேட்கிறார். Is it the crumbs you give us? ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். The Lord wondered at her. அவளுடைய விசுவாசத்தை தட்டி கொடுக்கிறார். She encouraged her faith. அந்த பெண்மணியை தட்டி கொடுக்கிறார். He encouraged her faith. நாம இருந்தா ஆண்டவரை வேண்டாம் ஒண்ணும் வந்து வேண்டாம்னு சொல்லி ஓடி இருப்போம். We would have forsaken the Lord, run away if we are there. ஐயா புள்ள செத்து போனாலும் பரவாயில்ல, இவர் என்ன நாய்கின்னு பேசுறாருன்னு ஓடி போயிருப்போம். Why this person talks about dog? We should run away. அவளை நாய் என்று கர்த்தர் சொல்லவில்லை. The Lord never said it's a dog. அவளை சமுதாயத்திலே உயர்த்த பார்க்கிறார். He wanted to raise her up. அவளுடைய விசுவாசத்தை தட்டி கொடுத்தார். He encouraged her faith. வாசிங்கள் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம், மத்தேயு. Matthew chapter 17:28. வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ಆಗ ಯೇಸು ಆಕೆಗೆ, ஏ, ಅಮ್ಮ, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಬಹಳ, ஏ, ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಂತೆ ಆಗಲಿ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ஹalleluya. என்ன சொல்றாரு? ಆಕೆ ಮಗಳು ಸ್ವಸ್ಥವಾದಳು. உன் விசுவாசம், சொல்லுங்க எல்லாரும், உன் விசுவாசம் பெரியது. Great is your faith. உன் விசுவாசம் பெரியது. Great is your faith. உன் கர்த்தர் The Lord உனக்காக for you, யாவற்றையும் He will perfect, செய்து முடிப்பார். perform everything that comes for you. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். The Lord will perform all things. இந்த நாளிலே In this day, செய்தி கேட்ட அன்பு சகோதரனே சகோதரியே, one who received this message, my dear brother and sister, தேவனுடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். we will all stand up in the presence of the தேவன் Lord. மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். The Lord is moving around us. தேவனுடைய ஆவியானவர் நம்மத்தில் உலாவிக் The கொண்டிருக்கிறார். Spirit of the Lord is moving around us. எத்தனையோ கிடைக்காத பாக்கியம், Lord, people who have not received, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியம், lakhs of people have not received this. எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் Those of people have not received this. இந்த நாளிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. It has happened today for us. இந்த நாளிலாவது உன்னை ஆண்டவரை பற்றிக் கொள்வாயா? Even today, can you hold on to the Lord? ஜெபிப்போமாக. Let's pray. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Lord of grace, இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். thank you for this evening time. இந்த மாதத்தின் ஆண்டவரே வருடத்தின் முதல் நாளிலே, We are on the first day of this year. இந்த 2018 வருட முதல் நாளிலே, In this year of 2018, இந்த மாலை வேளையிலே in this month, உம்முடைய அழைப்புக்கு இணங்கி
to give you. உம்முடைய வசனத்தை கேட்க வாஞ்சியோடு வந்த அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, that we surrender every child which has come to listen to your word. நான் கர்த்தர், I am the Lord. நான் கர்த்தர், I am the Lord. நான் மாறாதவர் என்று சொன்னவரே, One who said I shall not change. நீங்கள் நிர்மூலமாவீர்கள் என்று வாக்கு பண்ணினவரே, One who promised you will never be destroyed. இந்த வருடத்திலே எவைகளெல்லாம் இவர்கள் இழந்திருந்தார்களோ, Whatever that they have lost in 2017, இந்த புதிய வருடத்திலே ஆரம்பிக்கட்டும். let it begin in 2018. இந்த புதிய வருடத்தில் ஆரம்பிக்கட்டும். Let it begin in this new year. அது ஆசீர்வாதம் தொடங்கிவிடட்டும். Let the blessing begin. கர்த்தர் எனக்காக இந்த வருடத்திலே யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு வைத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். Bless people, Lord, who have put their faith and say the Lord will perfect and perform everything that concerns me. ஆசீர்வதியும். Bless them. பிதா, Father, குமாரன், Son, பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே the Holy Spirit of God in His name. ஆசீர்வதிக்கிறோம். Bless them, Lord. வியாதி வந்திருந்தால் If somebody has come in இயேசுவின் sickness, நாமத்தினாலே in Jesus' name, விட்டு நீங்கட்டும். let it go away from their body. பலவிதமான பலவீனத்தோடு வந்திருந்தால் If somebody has come with weakness, பலவீனங்கள் நீங்கி போகட்டும். let the weakness go away. பிரச்சனையோடு வந்திருந்தால் If they come with problem of இந்த God, வருடத்திலே கொடுத்து தீர்க்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. Lord, let them be removed in this year. பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் Somebody did not have a child. கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பீராக. Lord, bless the fruit of their womb. கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பீராக. Lord, their wombs be blessed in Jesus' ஏழை name. இல்லாமல் இருப்பார் என்று சொன்னார். If somebody is without a job, அவர்களுடைய கண்களை தயவுகடிபடி கர்த்தர் உதவி செய்யுங்க. Lord, let them receive favor before people. ஆசீர்வதிங்க. Bless them. நல்ல வேலைகளை தாரும். Give them good work. படிக்கிற பிள்ளைகளுக்கு For people who are studying, ஞானத்தை தாரும். give them wisdom. அறிவை தாரும். Give them knowledge. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற இதயத்தை தாரும். Give them a heart to obey their parents. ஒருவேளை Lord, if even if பாவத்திலே சிக்கியிருந்தால், they are in sin, அந்தரங்க வாழ்க்கையிலே பிடிபட்டு இருந்தால், in their personal life they are caught. ஐயோ நான் இதை விட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். If saying, who can deliver me? விட முடியவில்லையே. My dear people, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற நான் பிரயாசப்படுகிறேன், முடியவில்லையே. I am trying to remove away from this sin, but I am not possible for me. கதகிறபடி பிள்ளைகளுக்கு Everybody who cries the same way, மனம் இறங்குவீராக. Lord, have mercy upon them. மனம் இறங்குவீராக. Lord, have mercy upon them. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி Lord, deliver them from their sin. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். Lord, deliver your children. பாவத்திலிருந்து விடுதலை. Deliver your children from sin. பாவத்திலிருந்து விடுதலை. Deliver them from விடுதலை. Deliver them from destroying. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். Lord, let them receive blessing from you. பாடின பிள்ளைகள், All people, இசைத்த பிள்ளைகள், for people who sang, people இதற்காக who பிரயாசப்பட்ட பிள்ளைகள், performed, கொடுத்த கரங்கள், all thanks are given. தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிங்க. Bless them in their personal life. ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். Individually bless them. இந்த இல்லத்தை கொடுத்த அருமை குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். Lord, we pray for the family who has given this place. என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரியும், Bless my brother and my sister. கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் All children who have கர்த்தர் given, ஆசீர்வதிப்பீராக. Lord, bless them. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக. Lord, hide them on the fortress of the இந்த வீட்டை blood. சுற்றி இருக்கிற, இந்த சபையை சுற்றி இருக்கிற All people who are surrounded by பகுதி us, மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். everybody we remember. கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். Lord, in the name of Jesus, we bless them. ஆபிரகாமுக்கு நீர் வாக்கு பண்ணினீ. You promised Abraham, ஆபிரகாமே, Abraham, உன் நிமித்தம் because of you, ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரே. I will bless the tribe. இந்த இடத்தில் ஆராதனை நடக்கிறது நிமித்தம் Because of this worship is happening இருக்கிற here. ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. Everyone who is nearby will bless the Lord. செய்கிறவைக்காய் நன்றி. Thank you for doing likewise. இதோடு கூட Even then, மொழிபெயர்த்தின் அன்பு சகோதரனுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். Lord, bless the brother and his family. அடியனை தாழ்த்தி கரங்களில் போடுகிறோம். Lord, I am also surrendering myself. என்னை, என் மனைவியின் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளுடைய கரங்களில் போடுகிறோம். Lord, surrender my children and grandchildren. வரைக்கும், Lord, we surrender to you. கடைசி இந்த உடலிலே மூச்சு இருக்கிற வரைக்கும் Lord, all the days of our life, last வாழ, to live for you, வாழ, to live for you. நானும் என் வீட்டாரும்
Lord, even that it is கர்த்தரே சேவிப்போம் என்று ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. Lord, as for me and my household, we will serve the Lord. ஆசீர்வதியும். Lord, bless Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Lord, bless everybody. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு எடுக்கிறோம். All glory, honor, power and majesty be given to you. விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் Well, Lord, deliverance and blessing. உம்முடைய அன்பின் கரத்தில் பெற்றுக் கொள்கிறோம். In your loving hands we receive. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. My loving heavenly Father. ஆமென். Amen.